கிருஷ்ண ஜெயந்திக்கு ஹெல்த்தியா ஒரு அவல் வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1/4 கப் சிகப்பு அவல் சேர்த்துட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணிய ட்ரெயின் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கும் போதே அதோட 1 டீஸ்பூன் உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு இருக்கேன். இதையும் தேங்காயோட சேர்த்து கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ இதுல நான் 5 டேட்ஸ் நல்லா சாப் பண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். அதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்துட்டு இது எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் வெல்ல பவுடர் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அவல் அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா எல்லா தண்ணியும் அந்த அவல் எடுத்துரும். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய், காஞ்ச திராட்சை, டேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் இதோட 1 டேபிள் ஸ்பூன் பம்கின் சீட்ஸும் சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுல நான் ஒரு பனானாவை ரவுண்டா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு டேட்ஸ் வெல்ல அவல் நைவேத்தியத்துக்கு ரெடி. இதோட டீடைல்டு ரெசிபி அண்ட் நிறைய வேரியேஷன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் பாருங்க. தேங்க்யூ so much for watching this video.